ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அங்கன்வாடி ஊழியர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். ராணிப்பேட்டையில் அனுமதி இல்லாமல் அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது போலீசார் அனைவரையும் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாநில தழுவிய மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் காஞ்சனா மற்றும் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் பாரதி, மாவட்ட செயலர் ரேவதி, மாநில இணைச்சர் அமிர்தம்மாள், மாநில செயற்குழு உறுப்பினர் விமலா உள்ளிட்டோர் தலைமையில் அங்கன்வாடி பணியாளருக்கு இணைநிலை உதவியாளர்களுக்கு வழங்குவது போல் அடிப்படை ஊதியம் ரூபாய் 19,500 ரூபாய், அங்கன்வாடி மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு வழங்குவது போல் ரூபாய் 15,700 ரூபாய் அடிப்படை ஊதியம் வழங்கிட வேண்டும். அதே போல் ஓய்வூதியம் ரூபாய் 6,750 ரூபாயை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் ஏராளமானோர் இன்று முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அப்போது போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதை கண்ட போலீசார் அனைவரையும் முட்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் கொண்டு சென்றனர். மேலும் இது குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவிக்கும் கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வழங்குவது போல் பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் ஊதியம் ரூபாய் 19,500 ரூபாய் வழங்கிட வேண்டும். அதே போல் உதவியாளர்களுக்கு ரூபாய் 15,700 ரூபாய் அடிப்படை ஊதியத்தை விகிதத்துடன் வழங்கிட வேண்டும். அதே போல் வருவாய்த்துறை கிராம உதவியாளருக்கு வழங்குவது போல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 6,750 அகவலைப்படியுடன் வழங்கிட வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்கொடை ரூபாய் 10 லட்சம் வழங்கிட வேண்டும். சிறப்பு காலம் வரை ஊதியத்தில் பணிபுரியும் வருவாய் கிராம உதவியாளர்களுக்கு வழங்குவது போல் ஆண்டிற்கு 12 நாட்கள் பயிற்சியில் விடுக்கும். ஒரே நேரத்தில் 10 நாட்கள் தனியாகவும் அரசு விடுமுறை அல்லது ஈடு செய்யும் விடுப்பு முதலீட்டோடு சேர்த்து அனுபவிக்கலாம் என அரசு ஊழியர்களுக்கு உள்ளது போல் வழங்கிட வேண்டும். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படும் காலங்களுக்கு பிழைப்பு ஊதியம் வழங்கிட வேண்டும். அதே போல் அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பும் போது தகுதி வாய்ந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 50% ஈர்த்திட வேண்டும். அங்கன்வாடி மைய பயனாளிகள் குழந்தைகள் 2 அல்லது 6 வயது குழந்தைகளின் நலன் கருதி மே மாதம் முழு 1 மாத கால கோடை விடுமுறை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 28 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று ஏராளமானோர் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால்